So very good evening guys. நம்ம digital electronicsக்கான crash course இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Like last time நம்ம வந்து control system பார்த்தோம். Kindly share the PDF in group now. Yeah, we do. நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த PDF மட்டும் ஷேர் பண்றேன். பட் ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்றேன். குரூப்லயே ஷேர் பண்றேன். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பேன். ஸோ ஓகே. ஸோ குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் நீங்க பேரலா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் உங்ககிட்ட ஹார்ட் காப்பி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பர்டிகுலரா நமக்கு பாஸ்ட் ஒரு 10 years ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல என்ன ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ shall we start this session? Yeah. So okay. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். எத்தனை பேருக்கு நீங்க வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸின்னு ஃபீல் பண்றீங்க? கம்பேரிட்டிவ் டு தி அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸை விட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து லைக் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வளன்னு எடுத்து நீங்கள் படிக்கும்போது நம்ம வந்து சில நேரத்துல வந்துட்டு என்ன படிக்கணுமா அப்படின்ட்டு இருக்கும். பட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் ஈஸியா அந்த சப்ஜெக்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ வித்தவுட் லேக்கிங் நம்ம டைரக்டா சிலபஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. So split up is going to be like for analog electronics you can expect around 10 questions and for digital electronics we can expect around 10 questions. So in total we will have 20 questions. Okay வா? So அந்த 10 questions நமக்கு digital electronicsல இருந்து கேக்குறாங்க அப்படிங்கும்போது like you should be prepared in such a way that எல்லா 10 questions நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் ஈஸி ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு எந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈச் டாபிக் ஒவ்வொரு டாபிக்குமே எடுத்துட்டு அதை நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா we can have a look at like which area is getting focused every year அப்படின்றத நம்ம ரெப்டேஷனோட வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல நமக்கு நம்பர் ரெப்ரசன்டேஷன். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்டை யூ கேன் டிவைட் இட் இன்டு 2 பார்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு நீங்க எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது பைனரி நம்பர், இன்டீஜர் நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், இது எல்லாமே நம்ம ஒரு ஹாஃப்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கூடியதுல வந்துட்டு லாஜிக் கேட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஜிக் கேட்ஸ்ல இருந்து பூலியன் மினிமைசேஷன்ல இருந்து அண்ட் அதுக்கப்புறமா கண்டினியூஷனா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின்லி திஸ் கே மேப் கார்னோ மேப் எடுத்துக்கலாம். அண்ட் அந்த வரிசையில நம்ம வந்து இந்த டிஜிட்டல் லாஜிக் கேட் ஃபேமிலிஸ் யூ கேன் எய்தர் ஹேவ் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட், இல்ல அப்படின்னா தியரி எல்லாமே இன்னொரு போர்ஷனுக்கு நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. however you want to segregate the subject. இல்ல நான் ஒரு ஃப்ளோல அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா you can go with the flow. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பர் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ரெப்ரசன்டேஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நம்பர் சிஸ்டம் இல்லாத ஒரு கொஸ்டின் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம்ல யூ ஹேவ் கன்வென்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு எந்த ஏரியால வந்துட்டு நமக்கு நிறைய ரிப்பீட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் பேசிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, டெசிமலுக்கு என்ன பேஸ், பைனரிக்கு என்ன பேஸ், ஆக்டலுக்கு ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன பேஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயமா இருக்கும். பேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து நம்ம அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஓகே. ஸோ பேஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம பேஸை முடிச்சதுக்கு அப்புறமா
எடுத்த உடனே நம்பர் சிஸ்டம் அப்படிங்கும்போது ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ஒரு டெசிமல் நம்பர்னா என்ன, ஒரு பைனரி நம்பர்னா என்ன, அண்ட் ஒரு ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷனல் வெயிட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு பொசிஷனல் வெயிட்னா என்ன பேசிக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் செக்ரிகேட் இட் as 7000 plus 500. ஓகே, அந்த 7000ல 7 into 10 power 3 அப்படின்னு நம்ம வந்து ரைஸ் பண்ண முடியுமா? அதுவே ஒரு 500ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 into 10 power 2 அப்படின்னு நம்மளால ரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 10 power 3 and 10 power 2 அப்படின்னு அந்த ரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா we call it as positional weight. ஸோ அந்த பொசிஷனல் வெயிட் வந்து எதுலலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேரஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் அந்த பொசிஷனல் வெயிட்டையும் இப்போ நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ பொசிஷனல் வெயிட்ல வி ஹேவ் லைக் வி வில் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் மோர் ரிப்பிட்டேட்டிவ். என்ன டொமைன்ல நமக்கு ரிப்பிட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட்டா கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்துல ரேர் எண்ட்ல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூ வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் போத் த எண்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், we should be able to answer. ஸோ நம்பர் சிஸ்டம்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have binary, octal, decimal and hexadecimal. ஸோ ஃபர்ஸ்ட் பைனரிக்கு வந்து base 2, for decimal it is 10, for octal 8 and for hexadecimal it is 16. எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் சொல்றேன். ஸோ நான் சொல்ல நீங்க வந்து ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ யூ கேன் மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி பாயிண்ட். ஃபைன். ஸோ நம்ம பேசிக்கா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நம்பர் ரெப்ரசன்டேஷன்ல பேசிக்கா யூ ஹேவ் டு நோ லைக் ஹவு யூ ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைனரியில இருந்து டெசிமல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா அதுக்கு முன்னாடி டெசிமல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் தட் இஸ் குவைட் ஈஸி. ஸோ டெசிமல்ல இருந்து ஒரு பைனரி நம்பரை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கிவ் யூ அ நம்பர் 64, ஒரு பென் ஆர் பென்சில் நீங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் இஃப் ஐ கிவ் யூ எனி ரேண்டம் கொஸ்டின் நீங்க அப்படியே சட்டுன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா நீங்க எவ்வளோ ஃபாஸ்டா வந்து எடுத்துக்கிறீங்க, லைக் இந்த ஈஸி சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸுக்கு ஹவு மச் டைம் யூ டேக் ஆக்சுவலி அப்படிங்கறத வந்துட்டு நீங்களே வந்து அசஸ் பண்ணிக்கலாம். சரியா? So for example, if I give you a number like 64, அதை வந்து நம்ம இப்போ வந்து equivalent binary-ஆ convert பண்ணணும். So what is the equivalent binary for 64? டக்குன்னு அப்படியே ஒரு பென்சில் பேப்பர் ஏதாவது எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ மீன்வைல் நான் இன்னும் இதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டெசிமல் வந்து பைனரி நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெசிமல் டு பைனரி இன் த சென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எல் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் இட் இஸ் 64, 2ஆல நம்ம டிவைட் பண்ணணும். வெரி குட் ராமச்சந்திரன். ஸோ குட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பருக்கு ஈக்குவலன்ட் பைனரி வந்து இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகே, நான் இப்போ கொடுத்த நம்பர் 64 அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் இன்டீஜர் பார்ட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஃப்ளோட்டிங் நம்பர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் வித்இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 64 அப்படின்னு சொன்னேன். இப்போ 64.32 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 64 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த பர்டிகுலர் பேஸ்னால நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். இன்கேஸ் அது நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், we are multiplying with the value of base into 2ல நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை தனியா கிளப் பண்ணிட்டு இந்த இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து எங்க நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா இன்டீஜர் பாயிண்ட்ல, அதாவது when you are dividing with the base value நம்ம என்ன பண்ணணும், கீழ இருந்து மேல போகணும். So you have to write the order of digits in such a way that you are going from bottom to top. And அதுவே நம்ம floating pointக்கு எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா we have to go from which order, floating pointக்கு மேல இருந்து கீழே வரணும். சரிங்களா? இந்த ஆர்டரும் நம்ம மாத்தக்கூடாது. ஏன் இதை நான் திருப்பியும் இது ரொம்ப பேசிக், இதை ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணும்போது இன்கேஸ் இஃப் இட் இஸ் லைக் பேட்டர்ன் இப்போ 0101 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா 1010 அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம மேல இருந்து எடுக்கும் போது அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி லைக் 0101 அப்படின்னாலும் 1010னாலும் ஒரு பிட் டிஃபரன்ஸ்ல தான் நமக்கு வந்து வேரி ஆகுது.
ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன்ல கூட நமக்கு வந்துட்டு ராங் ஆன்சர்ஸ வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஆர்டர் எப்படி அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இன்டிஜர் பார்ட்டுக்கு தனியா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்க்கு தனியா. ஸோ அந்த மாதிரி நம்ம பைனரிலருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது வி வில் கெட் த ஈக்வலன்ட் பைனரி நம்பர். நெக்ஸ்ட் இப்ப அதே மாதிரி இப்ப ஆக்டல்க்கு எடுத்துக்கலாம். லைக் ஒரே பேட்டர்ன் எடுத்துக்கலாம். டெசிமல் டூ பைனரி கன்வர்ஷன், ஆக்டல் டூ பைனரி கன்வர்ஷன் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டூ பைனரி கன்வர்ஷன். ஸோ இந்த 3 டைப்புக்குமே நமக்கு காமனா இருக்க போறது என்ன அப்டின்னா, இன்டிஜர் பார்ட்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவைட் பை த பேஸ் வேல்யூ. டெசிமல்னா 2 ஆல டிவைட் பண்றோம். ஆக்டல்னா 8 ஆல டிவைட் பண்றோம். அண்ட் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் we will be dividing it by 16. ஸோ அந்த பர்ட்டிகுலர் லைக் காம்பினேஷன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வேல்யூல நம்ம என்ன டிவைட் பண்றோம் அப்படின்னு. பிகாஸ் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப அவ்ளோ ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம எந்த விதமான ஒரு மிஸ்டேக் பண்றதுக்குமே வந்து சான்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் மேக்கிங் ஷூர் தட் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி கொஸ்டின் இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். பேசிக்கா அதுலயுமே இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கும்போது சட்டுன்னு ஆன்சர் பண்ணி நம்ம அந்த மிச்சம் பண்ற டைம நீங்க இன்னொரு கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ கன்வர்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்த்ததுல டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதுல நமக்கு வந்து டாப் டு பாட்டமா இல்ல பாட்டம் டு டாப்பா அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இதுல எங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும்னா, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ்ல லைக் ஆஃப்டர் 9, 10ல இருந்து உங்களுக்கு அந்த 15th வேல்யூ வரைக்கும் ABCDEF அப்படின்னு ஃபில் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அத வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யூ வில் ஹேவ் அ ரஃப் ஷீட் சம்திங் ஆஃப் சச் கைண்ட். ஸோ அப்ப அந்த Aல இருந்து E வரைக்கும் என்ன வேல்யூன்றத எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது யூ கேன் கெட் லைக் Cனா இந்த வேல்யூ, Aனா இந்த வேல்யூ அப்படின்னு. பட் சின்ன இடத்துல ஏதாவது மிஸ்பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் ஆன்சர் ஸ்ட்ராங்கா போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கன்வர்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோன்ல தான் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். செகண்ட் திங் இஸ் இப்ப வந்து நமக்கு டெசிமல்ல இருந்து இப்ப பைனரிக்கு வந்து இப்படி நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. இத நம்ம அப்படியே ஆப்போசிட்டாவும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைனரில இருக்கக்கூடிய வேல்யூஸ வந்துட்டு இந்த வேல்யூஸா எல்லாத்தையுமே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பைனரி வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 101.1. ஓகேவா? இதுதான் வந்து பைனரி வேல்யூ. கன்வெர்ட் தட் இன்டூ ஈக்வலன்ட் ஆக்டல் வேல்யூ. 101.1 அதுக்கான ஈக்வலன்ட் ஆக்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ஒன் நாட் 1.1. ஒன் நாட் 1.1க்கு ஈக்குவலன்டான ஆக்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போதுல இருந்து நான் டைமர் ஆன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஆவரேஜா நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கன்றது தெரியும். ஃபைவ் பாயிண்ட் ஃபோர். நான் ஆக்சுவலா ரேண்டமா தான் கொஸ்டின் கேட்குறேன். நான் இன்னும் ஆன்சரை வந்து நான் சால்வ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கும் நான் சொல்றேன் லைக் சட்டுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களால அந்த கான்செப்ட் ரிலேட் பண்ணி ஃபாஸ்ட்டா வந்து சால்வ் பண்ண முடியுதா? லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான். இட்ஸ் நாட் டு செக் த ப்ரொசீஜர் ஆர் டு கெட் த டீடைல்ட் ஆன்சர். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க சால்வ் பண்றீங்கன்றத வந்து செக் பண்றதுக்கு தான் ரேண்டமா அந்த நேரத்துல நான் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். So you can get the answer. Praveen, 5.4, go. கொஸ்டினை வந்து நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணலாம். 5.4. ஸோ மெஜாரிட்டி 5.4. ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட்
to the next one. So இப்போ வந்து நம்ம we made it from decimal to binary conversionல இருந்து and அப்படியே vice versaவும் நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. Now tricky part. Okay, இப்போ நான் வந்து ஒரு question கொடுக்குறேன். Like have it around நமக்கு வந்து பேஸா வந்து என்னென்ன இருக்கு 2, 8, 10 and 16 வந்து இருக்கு சரிங்களா. டிஃப்ரெண்டா ஒரு பேஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்குறாங்க அண்ட் அந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒரு பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு லுக் அட் தி ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாட் லைக் ஓகே நமக்கு இருக்கிற அந்த 4 பேஸ்ல இது வந்து மேட்ச் ஆக கிடையாது அப்படின்னு சொல்லி மியர் அட்டெம்ப்ட் மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படின்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. இட் ஆல்சோ சர்வ்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் பேஸ் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க யூஸ்வலா ஏதாவது ஒரு கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இல்லையா. எதுவா இருந்துச்சுனாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் அப்படின்னா சிம்பிளி டிவைடட் பை த பேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்திருப்போம் ஃபார் த இன்டீஜர் பார்ட். அதுவே ஃப்ளோட்டிங் பார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளைட் பை த பேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்திருப்போம். அதே காம்பினேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு just follow the same procedure. So இந்த மாதிரி questions இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணாம அதையும் கண்டினியூ பண்ண பாருங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் உங்களுக்கு பேஸ். ஸோ டிஃப்ரெண்டா பேஸ் இருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதை யூஸ் பண்ணி we have to make sure that we are solving the question. அப்படி சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கூடயுமே மேட்ச் ஆகல அப்படிங்கும்போது ஜஸ்ட் லுக் ஃபார் தி ஃபிஃப்த் ஆப்ஷன் நாட் நோன் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் ஒரு டைம் 2 டைம் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வர்ஷன்ஸ்ல ஒரு ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் பி இன் திஸ் எண்ட். ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிறது. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டெப்ல முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய கன்வர்ஷன். ஸோ ஃபைனலா இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா your last conversion which is from binary to sorry it is hexadecimal to octal. ஸோ hexadecimal to octal conversionல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 2 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ ஹெக்ஸாடெசிமலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பைனரியை வந்துட்டு ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து ஆக்டல் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் போர்ஷனை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் மோஸ்ட் போர்ஷன்ல உங்களுக்கு பைனரிக்கு ஈக்குவலண்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய வேல்யூ கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு இதுதான் ஈக்குவலண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் என்ன பேஸுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ கேட்குறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சால்வ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் we have different conversions starting from decimal to binary, decimal to octal, sorry decimal to binary, octal to binary, hexadecimal to binary and அதே மாதிரி அப்படியே vice versa கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்லயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டேர்ம் அதாவது பவருக்கு ரைஸ் பண்ணும்போது 2 power 0, 2 power 1 அப்படின்னு ரைஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த வேல்யூஸை பிக் பண்ணிக்கோங்க. 1 கொடுத்துருக்காங்களா 0 கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு get to know the correct value. அண்ட் மெயினா ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 2 ஸ்டெப் ப்ராசஸையும் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நீங்க எங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னா when you are segregating it by 4 bits or 3 bitsக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு பெரிய நம்பர் வேல்யூ இருக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த 3 பிரிக்கும் போது 4 பிரிக்கும் போது ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்திருக்க பிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் ஹேஸ் அரவுண்ட் சம் 7 to 8 பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எழுதும் போது கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எழுதுற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா யூ கேன் பிக் இட் வெரி ஈஸிலி. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன்.
Next is about arithmetic operations in number system. So நமக்கு வந்து சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்பர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பைனரி இன்டீஜர் ஃப்ளோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, பட் ஸ்டில் we have to be prepared for but still you need to get prepared for phasing out questions based on complement, அதுலயுமே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சிலபஸ் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கு ஈச் இயர். ஐ மீன் ஃபார் செட் ஆஃப் இயர்ஸ். அப்படி வேரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பேப்பர் பேட்டர்ன்ஸ்ல எல்லாமே நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தது கொஸ்டின்ல. அண்ட் காம்ப்ளிமெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் வந்து நிறைய இருக்கு. பட் ஜஸ்ட் தட் இங்கே நமக்கு அது மென்ஷன் பண்ண அப்படிங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்டை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறது நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அட்லீஸ்ட் பேசிக் ஐடியா அபவுட் வாட் இஸ் பைனரி அடிஷன், ஆக்டல் அடிஷன், ஹெக்ஸாடெசிமல் அடிஷன் எல்லாமே. ஸோ அந்த அடிஷனுக்கு வந்துட்டு நான் அந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், which is result is equal to carry into base plus reminder. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ணி எப்படி நம்ம வந்து ரிமைண்டரை பிக் பண்றோம், எப்படி வந்து நம்ம பேஸை பிக் பண்றோம், பேஸ் நமக்கு தெரிஞ்சிடும், பட் கேரி அண்ட் ரிமைண்டர் எப்படி பிக் பண்ணி எதை எந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பைனரி அடிஷன் பேசிக்கா எப்படி பண்றோம், ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேஸா இருக்கக்கூடியது தான் வந்துட்டு பேஸ் வேல்யூ, அந்த கான்செப்ட் லைக் கேரியோட ரோல் என்ன, ரிமைண்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அண்ட் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கா டிஃபால்ட்டா வந்துட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் நிறைய கேட்டிருக்காங்க. ரேரஸ்ட் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இதுல வந்து என்ன அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பைனரி நம்பர்ஸை கொடுத்துட்டு அதுல இருந்து அதனுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன, யூ ஹாவ் டு சிம்பிளி ரீப்ளேஸ் zeros as I mean zeros with ones and ones with zeros. So இப்ப inverter inverter concept for ones complement. ஸோ அப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல ரேரஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த 0 அப்படிங்கிற நம்பர் இன்கேஸ் உங்களுக்கு சைன்டு வேல்யூவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் நம்பர் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் நம்பர் ஒன்று இருக்கும் சைன்டு கான்செப்ட்ல வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது பிளஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் அ வேல்யூ. ஓகே, அண்ட் மைனஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது இன்னொரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல இட் ஹாஸ் அ யூனிக் ஃபீச்சர். ஏன்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா அப்படியே வந்துட்டு இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஜீரோ அப்படின்னா அது ஜஸ்ட் ஜீரோ எல்லா கான்செப்ட்லயுமே. ஆனா அது வந்து உங்களுக்கு பிளஸ் ஜீரோவா இல்ல மைனஸ் ஜீரோவா அப்படின்னு அந்த சைன் இண்டிகேஷனோட வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் யூனிக் ஃபீச்சர். ஸோ ரேரஸ்ட் பாசிபிள் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நமக்கு ஒரு ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜீரோவை பொறுத்து யூனிக் ஃபீச்சர் வந்துட்டு என்ன, லைக் என்ன கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணும்போது ஜீரோல நமக்கு அந்த யூனிக் ஃபீச்சர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ 0 அப்படின்னா நம்ம 4 டிஜிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 4 ஜீரோஸ் இருக்கும், 0 0 0 0 அப்படின்னு. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 ஒன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 4 ஜீரோஸா இருக்கும்போது இட் ஹாஸ் த வேல்யூ ஆஸ் 0. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது, அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த 4 ஒன்ஸுக்கு மறுபடியும் நீங்க டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் பிட்டுக்கு ஒரு 1 ஆட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், மறுபடியும் எல்லாமே வந்து 0 ஆயிடும். விச் மீன்ஸ் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே இருக்க கிடையாது. ஆனா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது யூ ஹாவ் அ சீரியஸ் எஃபெக்ட் ஓவர் தேர். ஸோ அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான் வந்து நமக்கு அந்த ஜீரோக்கு ஒரு யூனிக் ஃபீச்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த யூனிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஃபார் ரேர் கேஸ் ஆஃப் கொஸ்டின்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு உங்களுக்கு நான் 2 ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். லைக் லெக்சர் வீடியோஸ்லயே வந்து சொல்லியிருப்பேன். அத திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன். டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அது கூட லாஸ்ட்ல 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே. இல்ல டைரக்ட்டாவே டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் பிட்ல இருந்து அதாவது எல்எஸ்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் 1 உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ ஒரு மெசேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ரேண்டமா சும்மா ஒரு நம்பர் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த நம்பர்ல இப்ப உங்களுக்கு லாஸ்ட் 0ல இருந்து அதாவது எல்எஸ்பில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வந்து உங்களுக்கு எங்க கிடைக்குது? 3 பொசிஷன்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்படியே வந்து காப்பி பண்ண போறோம். ஸோ நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க நோட்ல எழுதி எனக்கு இல்ல சாட் பாக்ஸ்ல கூட நீங்க வந்து அப்படியே டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட்ல இருந்து 0, 0, 1 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே இன்வெர்ட் பண்ணிறணும். லைக் 0 ஃபார் 1 அண்ட் 1 ஃபார் 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, வி கேன் கெட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட்ட பேஸ் பண்ணியும் வந்து நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் ஒரு ரெப்ரசன்டேஷன பொறுத்த வரைக்கும் என்னென்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னா, எய்தர் தே கேன் கிவ் யூ அ நம்பர் அண்ட் ஆஸ்க் யூ ஃபார் ஈக்வலன்ட் கன்வர்ஷன். ஓகே. ஏதாவது ஒரு பேஸ குடுத்துட்டு அதுக்கு ஈக்வலன்ட் கன்வர்ஷன் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 95% உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்க ஒரு கொஸ்டின். அண்ட் மீதி 5% ஆஃப் கொஸ்டின்ஸ் எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு ஒரு நம்பர குடுத்துட்டு தே கேன் எய்தர் ஆஸ்க் யூ ஃபார் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் டூஸ் காம்ப்ளிமெண்ட். அண்ட் இது வந்து ஒரு 98% வரைக்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2% கொஸ்டின்ல என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து about the unique property of one's complement, and second thing is all about the range of numbers. 2 power n minus 1ல இருந்து 2 power minus n minus 1 அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. டூஸ் காம்ப்ளிமெண்ட் உடைய ரேஞ்ச் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ நம்பர் சிஸ்டம் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் நம்பர் சிஸ்டம்ல என்ன கொஸ்டின் வருதுன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் எப்படி கேட்டாலுமே நம்பர் சிஸ்டம்ல வி ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே. அண்ட் ஸோ நான் உங்களுக்கு லெக்சர் வீடியோஸ்ல வந்துட்டு ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் அதாவது ஆர் அப்படிங்கிறது வந்து பேஸை வச்சு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது இட் இஸ் 2, 8, 10 அண்ட் 16. இது எல்லாமே வந்து நம்ம ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் மைனஸ் அப்படிங்கும்போது 2 minus 1, 8 minus 1, 7, 10 minus 1, 9, and 16 minus 1, 15. இந்த மினிமைஸ்டா அதாவது ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்கிற எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்ல கேட்கறதுக்கான சான்சஸுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கூட பிளஸ் ஒன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு இதுதான். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சைன்ட் மேக்னிடியூட் கான்செப்ட்ல இல்ல டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ரேஞ்ச் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேஞ்சஸ் -2 power n minus 1 to 2 power n minus 1 minus 1. ஸோ அந்த ரேஞ்ச் ஆக்சுவலா அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு n வேல்யூ கொடுத்துட்டு ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால கேல்குலேட் பண்ண முடியணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டாபிக்ல அதாவது நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் topics and questions. Okay, so any doubt with the number system or any concept oriented things like அதுல உங்களுக்கு வந்து ஏதாவது doubts இருக்கா இல்ல ஏதாவது தெரியணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா you can make it in the chat box. ஸோ பேரலா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் வில் பி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் தேர். இல்ல எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க டவுட் எல்லாமே கேட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் இட் இஸ் ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல பூலியன் அல்ஜிப்ரா வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ
ஸோ when it is about பூலியன் அல்ஜீப்ரா, நம்ம பேசிக்கா நீங்க என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவீங்க. அது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் I'll get you the actual PDF. ஸோ பிடிஎஃப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் தட். அண்ட் இது போக நான் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதில் இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதை நான் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலை, அதனால ஐ ஷேர் இட் a bit late. இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரியே நான் அந்த ஃப்ளோவில் வந்துடுறேன். ஸோ வேஸ்ட் டைம். ஓகே. ஸோ நீங்க அப்படியே உங்களோட சிலபஸ்ல செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது டாபிக் ஸ்கிப் பண்ணியிருக்கோமா அப்படின்னும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய தியரி பேஸ்டு டாபிக்ல வந்துட்டு நமக்கு ரெண்டே டாபிக் தான் வந்து இருக்கு. ஒன்று வந்து டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் அண்ட் செகண்ட் இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ். ஓகேவா? மெமரிஸோடைய கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி ரேர், ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க மெமரிஸை பேஸ் பண்ணி. ஸோ நீங்க இதுல ஐ மீன் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஷார்ட்டா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் கான்செப்ட்ல என்னெல்லாம் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்னென்ன லாஜிக் ஃபேமிலிஸ் ஆக்சுவலா இருக்கு அப்படிங்கறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் லாஜிக் சிஸ்டம், ஸ்டார்டிங் வித் டிடிஎல். டிடிஎல் அப்படிங்கிறது என்ன? டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். டிடிஎல் டிரான்சிஸ்டர் லாஜிக். அண்ட் இசிஎல் எமிட்டர் கப்பல் லாஜிக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மாஸ், சிமாஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த லாஜிக் ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த லாஜிக் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வந்து போறோம். ஸோ பேசிக்கா இதுல என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே ஒரு லாஜிக் ஃபேமிலி நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன பர்டிகுலர் பராமீட்டரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்பீடு வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா நம்மளால ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ தட் லாஜிக் ஃபேமிலி வில் சூட் த பெஸ்ட். ஓகே. அண்ட் பவர் வந்து கம்மியா எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி நாய்ஸ் இம்யூனிட்டி லெவலை மேட்ச் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹையா இருக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have DTL, TTL, ECL, MOS and CMOS. ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் லாஜிக் ஃபேமிலிக்கு என்ன யூனிக் ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ டிடிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிக் ஃபீச்சர் இன் த சென்ஸ் டிடிஎல் அப்படின்னா நேம்லயே வந்து நமக்கு தெரியுது, இட் இஸ் டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு. ஸோ அப்போ அதனுடைய ரோல் என்ன யூஸ் பண்ணி அந்த லாஜிக் ஃபேமிலி வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லாஜிக் ஆப்ரேஷனுக்கு வி யூஸ் டயோட் அண்ட் பேசிக்கா ஒரு ஆம்பிளிஃபிகேஷனுக்கு தான் நம்ம வந்து டிரான்சிஸ்டர். ஏன்னா டிரான்சிஸ்டர் இஸ் நத்திங் பட் அன் ஆம்பிளிஃபைங் டிவைஸ். ஸோ ஆம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வி யூஸ் திஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த காம்பினேஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய லாஜிக் ஃபேமிலி தான் வந்துட்டு டிடிஎல். அண்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் விச் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர் ஓவர் தேர் இன் ஈச் ஃபேமிலி அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிடிஎல் கம்பேர் பண்றதை விட டிடிஎல் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் டிடிஎல் கான்செப்ட். டிடிஎல் அப்படின்னா டிரான்சிஸ்டர் லாஜிக். இந்த பாயிண்ட்ல நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிடிஎலுக்கும் டிடிஎலுக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ அங்க நம்ம என்ன பண்றோம் அப்படியே கம்ப்ளீட்டா டயோடுக்கு பதிலா இன்னொரு டிரான்சிஸ்டரை வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இங்க லாஜிக்குக்கும் சரி ஆம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்குமே சரி ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், இங்க டிரான்சிஸ்டர் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், டிடிஎல் கம்பேர் பண்ணும்போது டிடிஎல் இஸ் ஸ்லோ அப்படின்னு பார்த்துட்டோம். விச் மீன்ஸ் டிடிஎல் விட நமக்கு டிடிஎல் எப்படி இருக்கு, ஃபாஸ்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ பவர் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடரேட்டா இருக்கும். அண்ட் அதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிடிஎல் விட இதுல கன்சிடர் பண்ணும்போது சிமாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எமிட்டர் கப்பல்ட் லாஜிக். ஸோ இங்க வந்து நமக்கு இதனுடைய பேசிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் ஃபேமிலியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இசிஎல். அண்ட் அதே மாதிரி இதனுடைய லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் சர்க்கியூட்டுடைய டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கும். Next comes this MOS logic, metal oxide semiconductor logic.
ஸோ இங்க MOS லாஜிக் அப்படிங்கும்போது, இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ட்டிகுலர் லாஜிக் டிவைஸ் என்ன? இட் இஸ் ஆல் அபௌட் அ MOSFET. ஸோ MOSFET நம்ம இங்க யூஸ் பண்றோம். என்ன MOSFET? PMOSம் இருக்கலாம், NMOSம் இருக்கலாம். நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுல இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து ஹையா இருக்கும் அண்ட் பவர் கன்சப்ஷன் லோவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த பாயிண்ட்ல நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இதை தாண்டி நெக்ஸ்ட் CMOS பார்க்கும்போது நமக்கு இதனுடைய அட்வான்டேஜ் இன்னுமே நமக்கு ஓவர் கம் பண்ணி கொடுக்கும். ஸோ DTLஆ TTLஆ பெஸ்ட், ஐ மீன் ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு பார்க்கும்போது TTL வில் பி பெஸ்ட். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கு. ஆனா TTLஐ விட நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது எதுல ஸ்லோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ECL கான்செப்ட், ஐ மீன் இந்த பர்ட்டிகுலர் MOS கான்செப்ட் வந்து நமக்கு ஸ்லோவா இருக்கும். ஸோ இதுல ரொம்ப டிஃபால்ட்டா கேட்கக்கூடிய அகெயின் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் CMOS. ஸோ CMOSல வந்துட்டு என்ன டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் பவர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய லாஜிக் ஃபேமிலி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு இட் இஸ் மோஸ்ட் ரிப்பிட்டேட்டிவ் பார்ட். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்ல நமக்கு ஐ மீன் எந்த பர்டிகுலர் லாஜிக் ஃபேமிலியில வந்துட்டு வி ஹாவ் த லீஸ்ட் பாசிபிள் பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ லோ பவர் கன்சப்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு வந்துட்டு CMOS ஞாபகத்துக்கு இருக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ணி கம்பேரிசன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் பெஸ்ட் அண்ட் விச் இஸ் லீஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கீ ஃபேக்டரா என்னென்னு பார்த்தோம், ஸ்பீட், பவர் அண்ட் நாய்ஸ் இம்யூனிட்டி. ஸோ இந்த 3 வேரியேஷன்ல விச் இஸ் டாப் விச் இஸ் லீஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது போக ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணி இதை விட இது பெஸ்டா இந்த பாயிண்ட்ல, இல்லை இதை விட இது லீஸ்டா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லாஜிக் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்லயே எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ரேரஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வாட் இஸ் திஸ் பராமீட்டர்ஸ், ப்ரொபகேஷன் டிலேனா என்ன, ஃபேன் அவுட்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு இருக்கலாம் ஃபார் த ரேர் எண்ட் கொஸ்டின். ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும் என்ன அப்படிங்கிறது தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஜிக் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து கொடுத்துருப்பேன். திருப்பியும் கேட்குறேன். ஸோ TTLல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? Answer for the third question. TTL uses transistors. Very good. And அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்ரிவியேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் நோயிங் தி அப்ரிவேஷன் ஃபார் ஈச் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மெயினாக 3 விஷயம் தான். என்ன அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதனுடைய அப்ரிவேஷன் என்ன, அதனுடைய யூனிக் ஃபீச்சர் என்ன, லைக் பவரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கா இல்லை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸை கிளியர் பண்ணுற கொஸ்டின் மீன் கிளியர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் பியூர்லி தியரிட்டிக்கல். உங்களுக்கு டைம் வந்து இதில் எடுத்துக்கவே எடுத்துக்காது. சட்டில் நீங்கள் வந்து முடிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஸோ வி கம்ப்ளீட்டட் டிஜிட்டல் லாஜிக் கேட் ஃபேமிலிஸ். அதில் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள இன்ஃபியூஸ் ஆயிரும். லைக் லாஜிக் கேட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, மினிமைசேஷன் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ பேசிக்கா லாஜிக் கேட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க படிச்சிருப்பீங்க. யூ ஹவ் கம்ப்ளீட்டட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ரைட்? ஸோ இதுல வந்து ஒரு லாஜிக் கேட்னா என்ன, பேசிக்கா யூ வில் ஹாவ் அ செட் ஆஃப் டிஃபைன்ட் இன்புட்ஸ் அண்ட் அதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் அவுட்புட் வந்து நமக்கு இங்க இருக்கும், விச் இஸ் அ சிங்கிள் பைனரி அவுட்புட். ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் கேட் அப்படிங்கிறது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் ஆர் தி யூனிவர்சல் கேட்ஸ்? மென்ஷன் தி யூனிவர்சல் கேட்ஸ். என்ன இவ்வளோ சிம்பிளா கொஸ்டின் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நான் எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரியான ஒரு பேசிக் கொஸ்டின் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்றது வந்து அப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஐ வாஸ் அபவுட் டு டெல் தட் ஆல்சோ. இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ மினிமலிஸ்டிக்கா லைக் பார்த்த உடனே இது வந்து ஒரு இவ்வளோ சிம்பிளான ஒரு கொஸ்டினா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அந்த இடத்துல நீங்க ஆப்ஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்க, லைக் ரொம்ப மைன்யூட்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். லைக் வாட் ஆர் தி யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்களா,
லிஸ்ட் அவுட் எனி யூனிவர்சல் கேட் அப்படின்னு கேக்குறாங்களா? லைக் அந்த எஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் 2 கேட்டுமே மீன் பண்ணி கேக்குறாங்களா? ஆன்சர் வந்து நாண்டும் இருக்கணும், நாரும் இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்குதா? இல்ல ஏதாவது ஒரு கேட்ட சொல்லுங்க. இல்ல குடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எது வந்து யுனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? அப்படிங்கிற அந்த வேரியேஷன தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு இருக்கும். அதுக்கேத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரிக்கியா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாதிரி ஜஸ்ட் ஃபோக்கஸ். அண்ட் பேசிக்கா ட்ரூத் டேபிள் எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைக் வாட் இஃப் ஃபார் அண்ட் கேட்டுக்கு நமக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் 0 இன்டூ 0 என்ன, 0 இன்டூ 1, 1 இன்டூ 0, 1 இன்டூ 1 என்ன. பேசிக்கா அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட்டுக்கு நீங்க ஈஸியா இது பண்ணிப்பீங்க. பட் எங்கே வந்து உங்களுக்கு வந்து நுணுக்கமா இருக்கும், அந்த டாபிக்க பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் வந்து நெறைய வந்து கேட்டிருக்காங்க. லைக் சே இட் ஃபார் எக்ஸார் கேட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வாட் இஸ் தி அவுட்புட் ஃபார் 0 அண்ட் 1 ஆஸ் இன்புட் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த 0 அண்ட் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலா லெட் மீ சே லைக் you have two inputs A and B. A is high and B is low. And output வந்து பாத்தீங்க அப்படின்னா when these two are high and low கான்செப்ட்ல இருக்கும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கேட் என்ன? அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படியெல்லாம் வேரி ஆகுதுன்றது தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே தாராளமா நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக் கேட்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன பேஸ் பண்ணி ஐ மீன் லாஜிக் கேட்ஸ பேஸ் பண்ணி இந்த ட்ரூத் டேபிள பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஒரு AND கேட்னா என்ன? ஒரு OR கேட்னா என்ன? ஒரு NAND கேட்னா என்னன்றது நமக்கு பேசிக்கா தெரியும். அண்ட் அதுல நம்ம இவ்ளோ டீட்டெயிலா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, XOR பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ ஒரு NOT கேட்டோட கான்செப்ட் என்ன? So what are arithmetic gates? Tell me some example for arithmetic gate. Post it out in the chat box. Arithmetic gatesக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் ஆப்ஷன்ஸ் குடுக்கல. ஜஸ்ட் arithmetic gate அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது? arithmetic gate என்ன அப்படின்னு and or no and or இல்லை. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர். ஆனா எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க, ட்விஸ்ட் நமக்கு குடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்டேன்னா, சரி நான் இப்போ ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன் சரிங்களா? மீன் list or pick the arithmetic gate from the given option. Okay, and options are option A not, option B NAND, option C XOR. Very good Praveen. Arithmetic gates அப்படின்னாலே it is XOR and XNOR. ஓகேவா? ஸோ நான் திருப்பியும் சொல்றேன். லாஜிக் கேட்ல it is and or not. Okay, and universal gatesல it is NAND and NOR. And இந்த arithmetic gates அப்படின்னா it is XOR XOR XNOR. அது நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டு arithmetic gateல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது make sure that you are revising these points once again. Okay, ஸோ arithmetic gatesல இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேட்ஸ் NAND அண்ட் NOR நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா NAND உடைய ஈக்குவலண்ட் ஐ மீன் NAND அப்படிங்கிறது வந்துட்டு A டாட் பி த ஹோல் பார் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம் சரிங்களா? இப்போ நான் அந்த A டாட் பி ஹோல் பார் அப்படிங்கும்போது டாட் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஒரு AND கேட் வேணும் அண்ட் அந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு we need a NOT கேட். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு கேட்டை யூஸ் பண்ணி ஐ மீன் question can be like implement a NOT operation using a NAND gate. Okay வா? I repeat the question. ஒரு NOT ஃபங்க்ஷனை வந்து ஒரு NAND கேட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கு. which means
நாட் ஆப்பரேஷன் என்ன? அப்படியே காம்ப்ளிமெண்ட் நமக்கு பண்ணணும். ஆனா குடுத்திருக்கிறது என்ன? NAND கேட் நமக்கு குடுத்திருக்காங்க. சோ இப்ப எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது யூல் ஹேவ் டு மேக் இட் இன் டீடைல். ஸோ நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது யூ கேன் கெட் இட் கிளியர். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு NAND கேட்ல நமக்கு 2 இன்புட் இருக்கு. அந்த 2 இன்புட்டையும் கம்பைன் பண்ணிடுறோம். கம்பைன் பண்ணிட்டு அத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெர்ட் பண்ணோம். லைக் இன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி கேன் கெட் இட் ஆஸ் A பார். அதாவது இப்போ ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்கு நான் 2 இன்புட் நான் வந்து ஃபீட் பண்ணிட்டேன். அந்த 2 இன்புட்டையுமே நான் A அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஸோ A டாட் A அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் வென் ஐ ஆட் அ பபிள் டூ இட், NAND கேட்னாலே நமக்கு ஆட் வித் அ பபிள் தான் இருக்கும் இல்லையா? ஸோ 2த்தையும் நான் மல்டிப்ளையும் பண்ணிட்டேன். பபிள் இருக்கிறதுனால நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டும் எடுத்துட்டேன். விச் மீன்ஸ் A டாட் A இஸ் ஈக்குவல் டு A dot A the whole bar is equal to A bar. அப்ப நமக்கு அங்க என்ன நாட் ஃபங்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டை பேஸ் பண்ணியும் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். NAND அண்ட் NOR பொறுத்த வரைக்கும் எது வந்து யூனிவர்சல் கேட் அப்படின்ற கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ரேர் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேட்டை கொடுத்து அந்த கேட்டை வந்து NAND கேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க ஆர் இட் கேன் பி லைக் எவ்வளோ NAND கேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ரேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் this arithmetic gates. இந்த கேட் கான்செப்டை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. arithmetic gates என்ன? இட் இஸ் XOR and XNOR. ஸோ அந்த arithmetic ஆப்ரேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே நான் லெக்சர் வீடியோஸ்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை டைரக்டா பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்காது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு XOR கேட் இருக்கும் அண்ட் அந்த XOR கேட்டுடைய அவுட்புட்ல இருந்து இன்னொரு XOR கேட்டுக்கு ஃபீட் பண்ணிருப்பாங்க. லைக் ஒரு ரோவா அங்க இங்க இங்க இங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த செட் ஆஃப் XOR கேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூ கேன் யூஸ் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல். ஸோ அகெயின் அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் நாட் அ வெரி ரேர் கொஸ்டின் பட் நாட் வெரி ரிப்பீட்டேட்டிவ் ஆல்சோ சம்வேர் பிட்வீன் தட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லாஜிக் கேட்ஸ் பேசிக்கா. இப்ப இந்த லாஜிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கும்போது யூ கேன் சூஸ் POS SOP ஃபார்ம். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ எவ்வளோ நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. And answer for the third question. XOR gives when, XOR gives 1 when your inputs are, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்லயே தெரியும். இன்புட்ஸ் சேமா இருக்கும் போதா, டிஃப்ரெண்டா இருக்கும் போதா, ரெண்டுமே ஜீரோவா, ரெண்டுமே ஒன்னா அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? XOR ஆப்ஷன் பி இன்புட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேசிக்கா கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் சீக்கிரம் நீங்க வந்து சால்வ் பண்ணி யூ கேன் யூட்டிலைஸ் தி டைம் பெட்டர். ஓகே. ஸோ XOR பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும்போது SOP POS வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் அவுட் பண்ண அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு யூ ஷுட் நோ வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா ரூல்ஸ். அந்த பூலியன் அல்ஜிப்ரா ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பூலியன் அல்ஜிப்ரா மெத்தட் அண்ட் செகண்ட் மெத்தட் வில் பி K-map மெத்தட். ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரால நமக்கு என்னென்ன லாஸ்லாம் ரொம்ப பேசிக்கா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் ஆர் ஆப்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்புட் A வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த A கூட ஜீரோவை ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கு, மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கு, அண்ட் ரெண்டு இன்புட்ஸ் ஒன்னா இருக்கும்போது ஆட் பண்ணா என்ன அவுட்புட், மல்டிப்ளை பண்ணா என்ன அவுட்புட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிக் விஷயம் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல இன்கேஸ் உங்களால ஒரு ட்ரிக் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து உங்களால என்னால இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல மேம், எனக்கு வந்து இதை மெமரைஸ் பண்ணணுமா, இது நான் வந்து தெரிஞ்சுக்கணுமா,
இது நான் வந்து கம்ப்ளீட்டா இப்படி வந்து பார்த்துக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு டைமுமே ஓகே A பிளஸ் 0 என்ன? ஏவா? 1ஆ? 0வா? அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா, அந்த Aக்கு ஒரு வேல்யூவ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, அதுதான் வந்து உங்களுடைய அவுட்புட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்துட்டு A பிளஸ் A என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ வாட் இஸ் A பிளஸ் A? வாட் இஸ் A பிளஸ் A? அவுட்புட் A plus Aக்கு ஈக்வலன்ட் வேல்யூ என்ன? இட் இஸ் A டெஃபினெட்லி. ஓகே. அண்ட் அதே மாதிரி A இன்டூ A எடுத்துக்கிட்டீங்கனாலும் A. ஆனா சில நேரத்துல இப்ப அந்த A பிளஸ் A அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு A வருமா? இல்ல 1 வருமா? இல்ல 0 வருமா? எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த Aக்கு ஒரு வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப Aக்கு பதிலா இப்ப 0வ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா, 0 பிளஸ் 0 இஸ் 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நீங்க அதுக்கு ஒரு வேல்யூவ குடுத்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கூட யூ கேன் ஜஸ்ட் கெட் இட். ஓகே. அண்ட் இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ரூல் வந்து நான் வந்து சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் திஸ் அப்சார்ப்ஷன் லா. A பிளஸ் ABயோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டூ A அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மினிமைசேஷன் பண்ணும்போது வந்து யூஸ் ஆகும். ஸோ A பிளஸ் ABயோட வேல்யூ A. அண்ட் அதே மாதிரி யூ ஹேவ் ஒன் மோர் ரூல். ஓகே. நான் இத கேட்கிறேன். A bar plus AB is equal to what? Okay. A bar plus நான் டைப் பண்றேன். A bar plus AB is equal to what? இதுக்கெல்லாம் நீங்க டைமே எடுத்துக்கூடாது. டைப் பண்ற டைம் வேணா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். யோசிக்கணும்னு கூட வந்து அவசியமே இருக்காது. A bar plus AB is equal to what? ஆக்சுவலா நான் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் அங்க குடுத்து வச்சிருக்கேன். A bar plus AB is equal to என்ன ஆன்சர் காணோம்? A bar plus AB is equal to ஆப்ஷன்ஸ் வேணுமா? திவ்யா, கேர்லெஸ் மிஸ்டேக் திவ்யா. Raveen, careless mistake. Lokesh, you are right. A bar plus B. AB இல்ல. A bar plus AB is equal to A bar plus B. Okay. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பூலியன் லாஸ்ல நான் வந்து ரிப்பிட்டேட்டிவா சொல்லியிருப்பேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இங்க அதனால தான் நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள குடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நான் கேட்டேன். சரிங்களா? எக்ஸாம்ல நீங்க சால்வ் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இவ்ளோ டீட்டெயில்டா இவ்ளோ ரூல நீங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. உங்களுக்கு பேசிக் லாஸ் தான். அதாவது லைக் கம்பைனிங் 2 பாராமீட்டர்ஸ் லைக் காமனா இருக்கக்கூடிய விஷயத்த கம்பைன் பண்ணிட்டு, அ காமனா இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஐ மீன் ஒரு 2 ஆர் 3 ஸ்டெப்ஸ்ல வந்து ஆன்ஸர் சால்வ் பண்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பட் ரேர் எண்டுக்குமே நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ட இப்ப நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான இருக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட சில நேரத்துல we can expect question. Okay. We need to be get prepared for facing out such questions also. So next is we were talking about sum of products like simplification methods பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு இந்த டிமார்கன்ஸ் தியரம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அதுல கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு. லாஜிக் கேட்ஸ் பார்த்தாச்சு. அத நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ வி கேன் மேக் இட் ஈவன் மோர் கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கே மேப் மெத்தட். இந்த கே மேப் மெத்தட் கான்செப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அ இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது பி இட் 2 வேரியபிள் ஆர் 4 வேரியபிள் ஆர் 8 வேரியபிள் வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு அது சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா,
கேமேப் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்திலேயே மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். எங்கன்னா அந்த பாக்ஸ்ல வேல்யூஸ ஃபில் பண்ணும்போது, மேலேயே அந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணும்போதே நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸும் வந்து இருக்கும். ஸோ கேமேப்ப சால்வ் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த பொசிஷன ஃபிக்ஸ் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எந்த ஒரு ஒன்ஸையும் கம்பைன் பண்ணாம, மிஸ் பண்ணாமயும் வந்துட்டு அத கரெக்ட்டா வந்து நீங்க எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே. ஃபாஸ்ட்டா சால்வும் பண்ண முடியும். ஸோ கேமேப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. அண்ட் மினிமைசேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் அ சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து சொல்லியிருந்தேன். 2த்துக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் த டெர்ம் தட் வி கால் இன் சம் ஆஃப் ப்ராடக்ட்? எஸ்ஓபி ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு டெர்ம வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் மின் டெர்ம். அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சம்ல வந்து நம்ம மேக்ஸ் டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மின் டெர்ம்ஸ வந்துட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சம்மேஷன் மார்க் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் பை அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வி வில் கால் இட் அஸ் பிஓஎஸ் ஃபார்ம். அண்ட் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது இதுல மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு குடுத்திருக்கிறது வந்துட்டு மின் டெர்ம்ஸ் குடுத்திருக்காங்களா? இல்ல மேக்ஸ் டெர்ம்ஸ் குடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. மின் டெர்ம்ஸ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபங்ஷன் வந்து அவுட்புட் வந்து நம்ம 1 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் காம்ப்ளிமென்ட் வந்து 0வா இருக்கும். அண்ட் அதுவே உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அவுட்புட் வில் பி ஹை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு எஸ்ஓபிக்கும், பிஓஎஸ்க்கும் நடுவுல வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ கேமேப் கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேஸ்டா வந்துட்டு இந்த டாபிக்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்காது. பட் அதுலயுமே ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு டைம் தியரிட்டிக்கலா கேட்டிருந்தாங்க. கேமேப்ப பேஸ் பண்ணி. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட் இஸ் கால்ட் அஸ் பிரைம் இம்ப்ளிகன்ட். பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, நெறைய லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் ஒன்ஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்படின்ற டெர்ம பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஒரு அவுட்லைன மட்டும் நான் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். பேசிக்கா இம்ப்ளிகன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேமேப்ல வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ வந்து குரூப் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி குரூப் பண்ணும்போது ஹவ் வில் குரூப் அப்படின்னா, சிங்கிளா இருக்கிறது வேற வழியே இல்ல அப்படின்னா, அத அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இல்ல 2, 2வா கம்பைன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இஃப் நாட் 4 இல்லன்னா 8 இல்லன்னா 16 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பைன் பண்ணுவோம். அப்படி கம்பைன் பண்ணும்போது, அந்த குரூப் ஆஃப் ஒன்ஸ நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அததான் நம்ம வந்து இம்ப்ளிகன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இம்ப்ளிகன்ட் அப்படிங்கும்போது நான் சொல்லும்போது, யூ கேன் ஹேவ் இட் லைக் 2 செட் ஆஃப் ஒன்ஸ். லைக் ஒரு குரூப்ல வந்து நமக்கு 2 1 இருக்கலாம். இன்னொரு குரூப்ல நமக்கு ஒரு 4 ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த லார்ஜஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் ஒன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் பிரைம் இம்ப்ளிகன்ட். ஓகே. இம்ப்ளிகன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் குரூப்பிங் ஆஃப் ஒன்ஸ். இதுல எது லார்ஜஸ்ட்டா இருக்கோ, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் பிரைம் இம்ப்ளிகன்ட். அண்ட் அதுல வந்துட்டு எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட்னா என்னன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தி டெஃபினிஷன் ஆஃப் essential prime implicant is at least single one which cannot be combined anyway. அந்த ஒரே ஒரு ஒன். இத தாண்டி வர எந்த பாசிபிள் காம்பினேஷன்லயுமே அத நம்மளால புல் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? So is that clear about what is implicant, prime implicant and essential prime implicant? இன்கேஸ் உங்களுக்கு நான் இப்ப ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அத அப்படியே சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எண்ட் ஆஃப் த செஷன்ல வி கேன் டிஸ்கஸ் ஆல் சச் திங்ஸ். ஸோ கேமப்ப பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா ஒரு 95% வந்து நம்ம ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க போறோம். ரிமைனிங்கா இருக்கும்போது எதுல கொஸ்டின் கேட்கலாம் அப்டின்னா, இந்த மாதிரி டெஃபினிஷன பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ this is all about KMAP and SOP, POS வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இதுல கூட வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி சில நேரத்துல கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல விச் இஸ் ஆக்சுவலி ரெப்ரசென்டிங் SOP ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஏபிசி பிளஸ் ஏபி பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் விச் ஃபார்ம்? எஸ்ஓபி ஆர் பிஓஎஸ்?
SOP definitely. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிஓஎஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏபிசி அப்படிங்கிறதுக்கு பதிலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ சி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So these are the things about logic minimization, Boolean algebra, and what else we saw now? K-map பத்தி பார்த்தோம். K-map and Boolean identities. சரிங்களா? So till now நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா we saw about number representation, logic families, theoretical topic ஒன்று பார்த்தோம். And next is about logic gates and அதுல வந்து simplification of logic gates, functions, யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கான Boolean algebra, K-map எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? Next we'll start with design of combinational circuits. Okay. So combinational circuits அப்படின்னு நம்ம first start பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட்னா பேசிக்கா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கும் இந்த சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. காம்பினேஷனல்ல இட் இஸ் ஆல் அபவுட் த பிரசன்ட் இன்புட். அந்த நேரத்துல என்ன இன்புட் இருக்கோ அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனா சீக்வென்ஷியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டையும் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஸோ பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இன்புட்ஸ் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்றது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா we call it as sequential circuits. So combinational circuitsல we have adder, subtractor நிறைய இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொன்றுத்துல நீங்க என்ன நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம half adder அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த கேரி ஈக்குவேஷன் ஃபார் half adder? half adder உடைய கேரி ஈக்குவேஷன் என்ன? Carry equation. AB, good. ஸோ ஹாஃப் ஆடரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்புட் இருக்கு, எவ்வளோ அவுட்புட் இருக்கு அண்ட் அதனுடைய ட்ரூத் டேபிள் தெரிஞ்சுக்கணும். எல்லா காம்பினேஷன் சர்க்யூட்லையுமே சரி சீக்வென்ஷியலுக்கு வரும்போது நான் என்ன வேரி ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பட் காம்பினேஷன் சர்க்யூட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் பார்க்குறீங்களோ அந்த சர்க்யூட்டுடைய மினிமலிஸ்டிக் லாஜிக் டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, எவ்வளோ இன்புட் இருக்கு, எவ்வளோ அவுட்புட் இருக்கு அண்ட் என்ன கேட் அந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் த ஈக்குவேஷன் தட் இஸ் existing for that particular combinational circuit அதையும் நல்லா நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ half adder, half subtractor, half adder first full adder பார்த்துடலாம். half adderல sum equation என்ன, carry equation என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரூத் டேபிள் தெரிஞ்சுக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கலாம் போதும். அண்ட் ஃபுல் ஆடர் அப்படின்ட்டு வரும்போது நமக்கு வந்து அகைன் எவ்வளோ இன்புட்ஸ் இருக்கு, எவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். இதுல உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஐ நீட் டு இம்ப்ளிமெண்ட் அ ஃபுல் ஆடர், ஆனா நான் ஹாஃப் ஆடர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ எவ்வளோ ஹாஃப் ஆடரை யூஸ் பண்ணி என்னால ஒரு ஃபுல் ஆடரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹவு மெனி ஹாஃப் ஆடர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் அ சிங்கிள் ஃபுல் ஆடர்? வாட் இஸ் தி ஆன்சர்? 2. Good. So you need 2 half adders to implement a single full adder. அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் பிகாஸ் அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் திங் ஃபார் சப்ராக்டர் ஓரியன்டட் கான்செப்ட் ஆல்சோ. சப்ராக்டர்ல வந்துட்டு இதுல நீங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா யூ மைட் கெட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ. ஓகேவா? ஏன் அப்படின்னா டிஃபரன்ஸுக்கு டி அப்படின்னு போட்டு இருக்கும், பாரோக்கு பி அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்புட்லயுமே நமக்கு வந்து ஒரு செகண்ட் இன்புட் வந்து பி அப்படின்னு இருக்கு அண்ட் அவுட்புட்லயும் பி அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் ஹவு தே ஆஸ்க் இன் யோர் ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ நீட் டு ரைட் அப் தி ஈக்குவேஷன் ஃபார் வாட் இஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ ஃபார் ஹாஃப் சப்ராக்டர். அண்ட் அதனுடைய டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன, பாரோ ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபுல் சப்ராக்டருக்கும் அதே மாதிரி தான். ஸோ வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
So what is the carry equation for full adder? நீங்க சொல்ற ஆன்சர்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் திருப்பி நான் கேக்குறேன். What is the carry equation for full adder? AB plus BC plus CA. Okay. So AB plus BC plus CA அப்படிங்கிறது வந்துட்டு it is the carry equation for full adder தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? Now the question is உங்களுக்கு வந்துட்டு full adder உடைய carry equation implement பண்றதுக்கு என்னென்ன logic gate தேவைப்படும்? Okay, what are the logic gates that are required to implement the carry equation of a full adder? And or okay, so AB plus BC plus CA அப்படிங்கும்போது we need and or. Fine. ஓகே, நான் இப்ப இன்னும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிக் ஆட் பண்றேன். ஓகேங்களா? நான் இப்ப வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் and, ஆப்ஷன் பி இஸ் ஆர், ஆப்ஷன் சி இஸ் and, or and XOR, option D is NE, not known, I mean NK, not known. Okay, I repeat the options. Option 1 is and, option B is or, option C is and or XOR, option D is not known. NC. Very good. எதுக்கு இதை நான் கேட்டேன் அப்படின்னா, you have two different version of equations for carry part. ஃபர்ஸ்ட் வந்து AB plus BC plus CA அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், which is AB plus C into A XOR B, which means அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு AND கேட்டும், I mean AND கேட் தேவைப்படும், OR கேட்டும் தேவைப்படும், அண்ட் அங்க XOR கேட்டும் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, இன்கேஸ் இஃப் யூ ஃபர்கெட் ஆர் அந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டும் வேணும் ஆரும் வேணும், பட் நமக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க அண்ட் சம்வேர் தேர் இஸ் அபவுட் திஸ் XOR. ஸோ இது வருமா வராதான்னு அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆவீங்க. சரிங்களா? ஸோ எய்தர் யூ வில் எண்ட் அப் வித் த ராங் ஆப்ஷன் லைக் அண்ட் இல்லை ஆர், இல்லைன்னா நாட் நோனுக்கு கூட நீங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி லைக் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுனாலும் ஹோல்ட் யோர் செல்ஃப் ஃபார் அ வைல். ஓகே, ஒரு செகண்ட் ஒரு பாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி இதுக்கு இதுதான் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு கூட நீங்க வந்து மெனக்கெட்டு நீங்க வந்து ரொம்ப இது பண்ணலாம், பட் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை வந்துட்டு யூ ஷுட் நெவர் மேக் எனி மிஸ்டேக் ஓவர் தேர், பி த சிலி மிஸ்டேக் ஆல்சோ. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு we need to answer. ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்ஸ்ல we saw about half adder, full adder, and அதே மாதிரி சப்ராக்டர் சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பாரோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அண்ட் வாட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அதனுடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படிங்கும்போது it is a device where it converts from அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 to many-ஆ, many to 1-ஆ, இல்ல 2 raised to factorல இருந்து 1-ஆ, இல்ல just n is to 1-ஆ அப்படின்ற மாதிரி நீங்க அவ்வளோ நேரம் வந்து மல்டிப்ளெக்சர்னா many to 1 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து many to 1 அப்படிங்கும்போது n is to 1-ம் many to 1 தான், 2 power n-ல இருந்து ஒன்னு எடுக்கிறதும் many to 1 தான். சரிங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல n is to 1-னா 2 power n is to 1-னா இல்ல 2 is to 1-னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அப்ப சால்வ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. மல்டிப்ளெக்சர் அப்படின்னாலே many to 1, many அப்படிங்கும்போது 2 பவர் அப்படின்றத நல்லா ஞாபகத்துக்கு இருக்கட்டும். ஸோ இட் இஸ் 2 power n to 1, அண்ட் அதுல n அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். வாட் does n refer to? It refers to select line. ஸோ செலக்ட் லைன் உடைய ரோல் என்ன, பேசிக்கா மல்டிப்ளெக்சர்ல கொஸ்டின் அப்படிங்கும்போது இட் கன்வெர்ட்ஸ் வாட் டு வாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் லைனோட வேல்யூவை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அவுட்புட் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மல்டிப்ளெக்சர் கொடுத்துருக்காங்க அதுன்னு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4:1 4x1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா how many number of select lines do you have in that? எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் உங்களுக்கு வந்து 4x1 மார்க்ஸ்ல வந்து இருக்கும்? Four cross one multiplexerல how many select lines do you have?
2. ஸோ அந்த செலக்ட் லைன்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செலக்ட் லைன்ஸ் ஐ மீன் உங்களுக்கு அந்த இன்புட்டும் செலக்ட் லைனும் குடுக்கும்போது என்ன நொட்டேஷன் அங்க யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டயகிராமேட்டிக்கா குடுத்திருந்தாங்க அப்படின்னா, டயகிராமேட்டிக்கா குடுத்துட்டு, அதுலருந்து உங்களுக்கு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அந்த பாராமீட்டர்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இஃப் இட் இஸ் I0 I1 இல்ல I1 I2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த ரோல பேஸ் பண்ணி கரெக்ட்டான ஈக்வேஷன வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்ஸர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எய்தர் த கொஸ்டின் கேன் பி ஃப்ரம் வாட் டு வாட் கன்வர்ஷன் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் இஸ் அபவுட் த மக்ஸ் ட்ரீ கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 32x1 மல்டிப்ளெக்ஸர இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு how many 2x1 multiplexers are required? I repeat the question. To implement a 32x1 multiplexer, how many 2x1 multiplexers are required? லோகேஷ் கரெக்டா இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. நான் என்ன கேட்டேன்னா 32x1க்கு கேக்குறேன் நானு. 32x1 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு how many 2x1 multiplexers are required? இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அத நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்கிறேன். How many 2x1 multiplexers are required to implement 32x1 multiplexer? ஸோ ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மக்ஸ் ட்ரீய பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணும்போது 2x1ல 2x1 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டே வரணும். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல அகைன் யூ நீட் அ செட், தேர்ட் ஸ்டேஜ்ல அதே மாதிரி யூ நீட் அ செட். அந்த என்டையர் டயகிராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ 2x1 நமக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நீங்க சால்வ் பண்ணும்போது யூ நீட் நாட் ட்ரா த என்டையர் ஸ்ட்ரக்சர். இன்ஸ்டெட் யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 32 இங்க வந்து நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ண முடியுதா அப்படிங்கறது வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 32வ நீங்க 2ஆல லாஸ்ட் வரைக்கும் உங்களால வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 32வ 2ஆல டிவைட் பண்ணுங்க. வாட் யூ வில் கெட் 16. ஓகே. ஸோ 16 மறுபடியும் நீங்க 2ஆல டிவைட் பண்ணணும். அன்லெஸ் யூ ரீச் 1 நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். சரியா? ஸோ 32வ 2ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் கெட் இட் as 16. 16 மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 8 மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. Again divided by 2 you will get 2. 2 மறுபடியும் டிவைட் பண்ணீங்கன்னா you will get 1. ஸோ அந்த டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க வேல்யூஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே. காட் தட்? ஸோ அந்த மக்ஸ் ட்ரீய பேஸ் பண்ண அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவுமே வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. டிஆர்பிலையும் வந்து நிறைய இதை கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் மேக் ஷூர் தட் இட் இஸ் டிவிசிபிள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கோங்க. டிவைட் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நமக்கு மோஸ்டா கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அதை வந்து worry பண்ண தேவை கிடையாது. இப்ப இது 32 அப்படிங்கிறதுனால நான் 2x1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப 32க்கு பதிலா உங்களுக்கு வேற ஏதாவது வேல்யூஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும். ஸோ எதை கேட்கறாங்களோ அந்த வேல்யூஸை பொறுத்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு டிவைட் இட். ரைட்? அண்ட் this is all about multiplexer. அண்ட் இப்போ மல்டிப்ளெக்சருக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டிமல்டிப்ளெக்சருக்கு வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ டிமல்டிப்ளெக்சர் கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் இதுல உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யூ ஹாவ் மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு சான்சஸ் கூட இருக்கு. லைக் மெனி டு ஒன்னா மல்டிப்ளெக்சரா இல்ல மெனி டு ஒன்னா டிமல்டிப்ளெக்சரா, லைக் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு டெஃபினிஷனை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் கூட வந்து இருக்கும். ஸோ மல்டிப்ளெக்சரை மட்டும் மெனி டு ஒன் எம் ஃபார் எம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய அப்படியே ஆப்போசிட் வேரியேஷன் நமக்கு வந்துட்டு டிமல்டிப்ளெக்சரா இருக்கும். சரிங்களா?
அண்ட் டீகோடர் கான்செப்ட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஐ வுட் சே. பட் அத தெரிஞ்சுக்கணும் மறுபடியும். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 parameters வந்து மினிமலிஸ்டிக்கா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கேட்கும்போது மக்ஸ், டிமெக்ஸ், என்கோடர், டீகோடர் இந்த 4 கான்செப்ட சேர்த்து ஒரே ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கா குடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் அதாவது அந்த கொஸ்டின பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே. மல்டிப்ளெக்சர்னா மெனி டு ஒன் தான். டிமல்டிப்ளெக்சர்னா ஒன் டு மெனி தான். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த சீனுக்கு வரும்போது, அதாவது என்கோடர், டீகோடர் கான்செப்ட்க்குலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, இப்ப மெனி டு ஒன் அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளெக்சருக்கு பொருந்துமா? இல்ல இந்த என்கோடர், டீகோடர் கான்செப்ட்க்கு பொருந்துமா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். சரிங்களா? சோ என்கோடர், டீகோடர் கான்செப்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத நல்லா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீகோடரை பொறுத்த வரைக்கும் என்ன கன்வர்ஷன் அங்க நடக்குது, என்கோடரை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கன்வர்ஷன் நடக்குது. நீங்க ஆக்சுவலா இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். 2x1 1ல முடியும் போது உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து மல்டிப்ளெக்சர் பேஸ்டு கான்செப்டா இருக்கும். சரிங்களா? ஆனா டீகோடருக்கும் என்கோடருக்கும் வந்துட்டு உங்களுக்கு 1ல முடியாது. இட் வில் பி லைக் 4:2 அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே தவிர இட் இஸ் நாட் மெனி டு ஒன் சிங்கிள் எண்ட் வேல்யூ. அண்ட் ப்ரையாரிட்டி என்கோடர்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பெருசா இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தது வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் மல்டிப்ளெக்சர் தான். பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நான் எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸும் தான் வந்துட்டு ஒரு பிடிஎஃபா வந்து உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் லைக் மேம் இது வந்து அவுட் ஆஃப் த சிலபஸா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் அவுட் ஆஃப் த சிலபஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மியர் அட்டெம்ப்ட் கிடைச்சிரும். பட் அதை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டீட்டெயில்டா படிக்கல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வி ஷுட் நோ லைக் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரியாச்சும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா இந்த கோட் கான்செப்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். So this is all about combinational circuits. So next வந்து நம்ம வந்து sequential எடுத்துக்கலாம். Just a second. Okay, next is about sequential logic circuits. Okay, so first நம்ம வந்து introduction அந்த பேசிக்கா ஒரு லாஜிக் சர்க்யூட்ஸ் அதனுடைய காம்பினேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தோம். செகண்டா வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். ஆடர், சப்ட்ராக்டர், மக்ஸ், டிமெக்ஸ், என்கோடர், டீகோடர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட் கான்செப்ட். ஸோ சீக்வென்ஷியல் அப்படிங்கும் போது டிஃபால்ட்டா இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். பேசிக்கா ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். So it is all about what is the input it is getting dependent on. So it depends on both the present inputs and the past inputs. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு டைரக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வாட் ஐ வுட் சே இஸ் டைரக்டாக ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி லேட்ச்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கும் முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு கிளாக் சிக்னல்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நான் லெக்சர் வீடியோஸை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு கோர்வையா கொண்டு படிச்சுக்கோங்க, லைக் அந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் டைப் அளவுக்கு, அதாவது இந்த ஸ்டேட் மிஷின் அளவுக்கு நமக்கு வந்து போகாது. பட் we need to just get to know about like what is a flip-flop, what is a latch, what makes the basic difference between a flip-flop and latch அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். flip-flop அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். what is flip-flop? It just stores a single bit. Okay, so இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய டிஃபால்ட் கொஸ்டின் ஃப்ளிப்-ஃப்ளாப்பை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்ல நமக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னா ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஸோ இதுல நமக்கு எஸ்ஆர் ஃப்ளிப்-ஃப்ளாப், ஜேகே, டி, டி ஃப்ளிப்-ஃப்ளாப் எல்லாமே இருக்கு இல்லையா? இதுல எஸ்ஆர்னா என்ன பேசிக்கா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. டி ஃப்ளிப்-ஃப்ளாப்ல வாட் ரெப்ரசன்ஸ் டி அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு, டிக்கு, டிக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கா நம்ம எப்படி இந்த லாஜிக் ஃபேமிலிஸுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு அந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் உடைய நேம்ஸ் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் திங் இஸ் அந்த ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்ல இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரூத் டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
லைக் வீல் ஸ்டார்ட் வித் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல இன்வேலிடா இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லைன்னா எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு செட் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும், இல்ல எந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ரீசெட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ டிஃபால்ட்டா நமக்கு வந்து அப்படியே கண்ணை மூடினாலும் நமக்கு வந்து அந்த எஸ்ஆர் டேபிளுடைய ஃபிளிப் ஃப்ளாப் சாரி எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பை ஹார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃப்ளோ எப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க எந்த நேரத்துலயுமே வந்துட்டு அத நீங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன்ல அன்டிஃபைன்டா இருக்கு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல அப்படின்னா when both is 1. ஸோ 1 அப்படின்ற கண்டிஷன்ல you will get it as an invalid state. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாக்லிங் கண்டிஷன் எங்க நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு அங்க வந்துட்டு அந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அன்கண்ட்ரோல்டு டாகிள் லைக் ஒரு பாயிண்ட்ல when both j value and k value is equal to 1 கண்ட்ரோலே இல்லாம 01 01 01 01 அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த அன்கண்ட்ரோல்டா இருக்கிறத வந்துட்டு கண்ட்ரோல்டா மாத்துறதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have what option? அப்படி chat boxல சொல்லுங்க. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல நமக்கு வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய அந்த டாக்லிங் ஆப்ரேஷனை கண்ட்ரோல்டா மாத்துறதுக்கு ஸோ அந்த அன்கண்ட்ரோல்டு டாக்லிங் ஆப்ரேஷனை தான் வி கால் இட் as ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், என்ன என்ன ப்ரொசீஜர் அங்க ஃபாலோ பண்ணலாம்? என்ன கான்செப்ட் அங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன். What is the name of the concept that we will follow to remove this raise around condition? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறந்து போச்சா? ஏன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கான்செப்டை வந்து ரிவைஸ் பண்ணலையா? வி கால் இட் as ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். சொன்னேன் இல்லையா, அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது கண்ட்ரோல்டா மாத்தும் போது என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணுவீங்க? we will use மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அன்கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் டாக்லிங் கண்டிஷனை வி கன்வெர்டட் இன்டு அ கண்ட்ரோல்டு ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்லையும் இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, லைக் வாட் இஸ் த ரேரஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டேபிளுடைய எக்ஸைட்டேஷன் பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ஃபிளிப் ஃப்ளாப்புடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இஸ் அகெயின் ரிப்பீட்டட் செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டா ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் லேட்ச் பத்தியும் வந்து தெரிஞ்சுக்கணும். லேட்சுக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ், எட்ஜ் ட்ரிகரிங் கான்செப்ட்னா என்ன, லெவல் ட்ரிகரிங் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல என்ன டைப்ஸ் இருக்கு, லேச்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டைப்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஜஸ்ட் அந்த ரேர் வெர்ஷனுக்காக நான் வந்து சொன்னேன். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல எல்லா பாயிண்ட்லயும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா இந்த லேட்சுக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. லேட்ச் எல் ஃபார் எல் அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இட் இஸ் லெவல் ட்ரிகர்ட். லெவலை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா அதை தான் நம்ம லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜில் இருக்க வேல்யூவை ட்ரிகர் பண்ணி அதனால நமக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆல் அபவுட் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? ஸோ இதில் என்ன இன்புட் என்ன அவுட்புட் அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன்னா என்ன, அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைக் எந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் நடக்கும், இல்லை ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் நடக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்புட், லைக் ஜே வேல்யூ என்ன, கே வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். அண்ட் இதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ ஜேகே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிளிப் ஃப்ளாப்போட கான்செப்டே டோட்டலா இம்பார்ட்டன்ட். அதுல இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். So focus on that even more, and characteristic equation is definitely a mandatory thing to be noted for all the types of flip flops. So characteristic equation, raise around condition, ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதுவும் ஒரு ரேர் வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான். உங்களுக்கு கன்வர்ஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா தேவைப்படாது ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் நோ லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா போதும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். கவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கவுண்டர் நேம் வந்து ஏதாவது கொடுத்துக்கலாம். அந்த கவுண்டரோட இதுல வந்துட்டு எவ்வளோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கேட்பாங்க. அப்படியே பேரலா ரெஜிஸ்டர்ஸ் ஐ மீன் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the question will be like they'll give you the type of register, and அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பிட்டை வந்து என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்துட்டு எந்த சைட்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர்ஸ் அப்படின்னு நம்ம பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்ல ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எவ்வளோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டோட்டல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு கவுண்டருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கோங்க. லைக் எவ்வளோ ஸ்டேட் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்கா கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா இதுதான். அண்ட் திஸ் மாடுலஸ் ஆஃப் கவுண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்முலா mod is equal to 2 power n. n flip flopsக்கு it is 2 power n அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 flip flops அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வேல்யூ என்ன 2 power 3 அப்படின்னு வந்து நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளா இந்த கொஸ்டின் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ரிங் கவுண்டரா இருக்கட்டும், ஜான்சன் கவுண்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கோங்க. லைக் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் கெட்டிங் யூஸ்ட் ஓவர் தே ஃபார் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இஸ் அபவுட் திஸ் ஃப்ரீக்வன்சி டிவிஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டிவைட்ஸ் த ஃப்ரீக்வன்சி பை 2. இந்த பராமீட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதும் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டா உங்களுக்கு வேல்யூவை கொடுத்துட்டு ஹவு இட் இஸ் கெட்டிங் டிவைடட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பேஸ் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். சீரியல் இன் சீரியல் அவுட் ஆர் சீரியல் இன் பேரல் அவுட் எப்படி வந்து மூவ் ஆகுது, லைக் சீரியலா இல்ல பேரலா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு 4 கிளாக் பல்சஸ்க்கு அப்புறமா இத்தனை ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஃபார் த கிவன் செட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. So these are the things about counters and registers. மெயினா ஒவ்வொரு கவுண்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட் வேல்யூவை வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. கவுண்டர்ஸ்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளா அதுவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் we saw about it already. ஸோ இந்த மல்டிப்ளெக்சர் அப்படிங்கும்போது இதுல ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மல்டிப்ளெக்சரை வந்து நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? டேட்டா செலக்டரா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சரும் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. காம்பினேஷனல் பார்ட்ல லைக் திருப்பி ரிப்பீட்டேட்டிவா கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். Don't include that under your sequential topics. So we are done with sequential logic circuits. அதுல latch, flip flop, counter, register, mux, dmux எல்லாமே வந்து முடிச்சாச்சு.
மெமரிஸ் வி ஹாவ் ரோம், பிஎல்ஏ, எஃபிஜிஏ. ஸோ மெமரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ரிவியேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஓகே, ரோமோட அப்ரிவியேஷன் என்ன, மெயினாக எஃபிஜிஏவோடது என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மெமரிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேரஸ்ட் பாயிண்ட்ல தான் நமக்கு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்கேஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல டோட்டலாக சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இருக்கிறதே 10 கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கும்போது அந்த 10 வந்து இட் கேன் பி ஃப்ரம் தி அப்பர் ஹாஃப் ஆஃப் த அப்பர் போர்ஷன் ஆஃப் த டாபிக்ல இருந்து தான். ரொம்ப ரேர் கேசஸ்ல கேட்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து டச் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் எண்ட்ல தான். ஸோ ஜஸ்ட் அந்த மெமரிஸ் டைப்ஸ்ல வந்துட்டு ஒரு டைப் என்ன, இப்போ ரோம்னா என்ன, லைக் what kind of memory it is actually, volatile memory இல்ல நான் volatile memory இல்ல programmable reprogrammable erasable அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாசிஃபிகேஷனை மட்டும் நீங்க ஜஸ்ட் அவுட்லைனா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா போதுமானது மெமரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வாட் எவர் டாபிக்ஸ் தட் இட் இஸ் லிஸ்டட் அவுட் ஹியர் அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நான் மெயினாக எதுக்கு கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த கொஸ்டின் that we saw. Previous year question வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுங்க. By the meantime, I'll just screen share the question paper with you. வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க அப்படியே சாட் பாக்ஸ்ல பண்ணுங்க. To join the master's live. Okay, first time attend this class, then how to join the group. உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ஜஸ்ட் ஆட் யூ டு த குரூப். ஓகே, ஐ மீன் நான் டெக்ஸ்ட் பண்றேன். திஸ் இஸ் மை காண்டாக்ட் நம்பர். எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஓகே, ஸோ கைஸ் ஸ்க்ரீன்ல இருக்க கொஸ்டின் அந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபார் நவ் ஐ ஜஸ்ட் டிஸ்கஸ் இட் லைக். I'm not able to scroll here. ஓகே, நான் அப்படியே பேரலா உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஐ டிட் நாட் மென்ஷன் லைக் விச் இயர் ஆர் விச் கோட் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் தான் முக்கியம். எந்த கோட் என்ன இதுன்றது நமக்கு தேவை கிடையாது. பட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, சிடிஎஸ்சி, பி இட் நான் இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லாஜிக் டயக்ராம் வந்து கொடுத்துட்டு அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் பிஎல்ஏ. பிஎல்ஏ ஆக்சுவலி நமக்கு வந்து கான்செப்ட்ல இல்லை. நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நமக்கு சிலபஸ்ல கொஞ்சம் வேரியேஷன் இருந்ததுனால சில அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிருக்கலாம். பட் அது ஜஸ்ட் அட்லீஸ்ட் என்னன்னு மட்டுமாச்சும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ ஈக்குவேஷன் ஃபார் ஹாஃப் சப்ட்ராக்டர் வந்து கேட்டிருக்காங்க. I'm not able to scroll here, sorry. Okay. So next is about simplified function. ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளிஃபைட் ஃபங்க்ஷன். அதாவது உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம அந்த பூலியன் ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். நான் வந்து இங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஹிண்ட், லைக் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரிப்பிட்டேட்டிவா இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் நான் உங்களுக்கு அது கண்ணால இந்த கொஸ்டின் பேப்பரை காமிச்சு இதெல்லாம் தான் இவ்வளோ டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு சொன்னாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த் அண்ட் சீரியஸ்னஸ். ஓகே, ஸோ அதனால நான் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்பும் நான் வந்து குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ டீகேட் கவுண்டர். நான் உங்களுக்கு கவுண்டர் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் எவ்வளோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ரெஜிஸ்டர்ல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 8 இன்புட் மல்டிப்ளெக்சர், அதாவது மக்ஸ் ட்ரீ கான்செப்டை யூஸ் பண்ணி நான் வந்து பண்றதை பத்தி உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை பத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி கவுண்டர்ல கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா latch, I mean sorry, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து, அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் டயக்ராமேட்டிக்கா, லைக் உங்களுக்கு டீடைல்டா தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப் கன்வெர்ட் பண்ணும்போது வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து தெரியிற மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், லைக் சப்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து டைரக்டா உங்களுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. பட் ஸ்டில் மேக் ஷூர் தட் யூஆர் நோயிங் லைக் வாட் இஸ் த பேசிக் ப்ராசஸ் டு பெர்ஃபார்ம் பைனரி சப்ட்ராக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷனை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய ரிப்பிட்டேட்டிவா அதுதான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஸ்க்ரால் பண்ணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல விசிபிள் ஆயிருக்கா? Tell me yes or no so that I can go straight away there itself. Guys, உங்களுக்கு அது தெரியுதா? நான் ஸ்க்ரால் பண்ணும்போது கொஸ்டின் பார்க்க முடியுதா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ட்ரூத் டேபிளே வந்து கொடுத்துட்டு அந்த ட்ரூத் டேபிளுடைய கேட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கன்வர்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆடருடைய சம் அண்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட்டுக்கு சம் என்ன, கேரி என்ன, அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நான் சொல்லியிருந்தேன். அகெயின் கன்வர்ஷன் ஆஃப் பைனரி நம்பர் இன்டு டெசிமல், டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப்பை பொறுத்து வந்து கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம வந்து எஸ்ஓபி ஃபார்ம்ல வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் இம்ப்ளிகேண்ட், பிரைம் இம்ப்ளிகேண்ட் அண்ட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகேண்ட் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் இருக்கு. ஓகே, நான் அப்போ அப்படியே வந்து நான் ஸ்க்ரால் பண்றேன் ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க வந்து உங்களோட இதை சொல்லுங்க. நான் அப்படியே ஸ்க்ரால் பண்றேன். ஸோ இட் வில் பி ஈஸி.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஹாவ் அ பூலியன் எக்ஸ்பிரஷன். அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் மல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா டயக்ராம குடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு அவுட்புட் கேட்பாங்கன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்ஷன் எஃப் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டி, 0 அண்ட் 1 அதுல வந்து டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்க குடுத்துருக்க அந்த 8x1 மல்டிப்ளெக்சருக்கு நீங்க ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்னத்துக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கோ அத மட்டும் உங்களுக்கு அந்த மின் டெர்ம்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி கொஸ்டின். அகைன் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் மினிமைசேஷன் 2's காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அண்ட் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் டி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப் கன்வெர்ட் பண்ணும்போது ஹவ் ஆர் தே ரிலேட்டட் அந்த ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் கன்வர்ஷனுக்கு தனியா லெக்சர்ஸே நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டயக்ராம போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைக் யூ கேன் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் டு அனதர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெமரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல வந்து ஃபிக்ஸடா இருக்கு, எதுல வந்துட்டு ப்ரோக்ராமபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் அப் டவுன் கவுண்டர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அண்ட் as I said ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 2's காம்ப்ளிமெண்ட் கொஸ்டின் அகெயின். அண்ட் எக்ஸ்ப்ளார் கேட் உடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பைனரி நம்பர் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அகெயின் கே மேப்பை கொடுத்துட்டு அதுல இருந்து பூலியன் ஈக்குவேஷன். அண்ட் நான் ஃபிளிப் ஃப்ளாப் எல்லாம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த பராமீட்டர்ஸை